Morning, dear students. In the previous class we started that chapter 4, that is financial market, and in that class we learned the meaning, definition, scope, and then types of financial market. And today we are going to continue with role of financial market, and this role of financial market is your long answer, third question. You mark this answer also. Yes, in this role the first point is savings mobilization. That is, financial market is said to be a savings one. யாரோட சேவ் பண்ணுறாங்க, என்ன சேவ் பண்ணுவாங்க? மணி. ஸோ obtaining funds from the savers or surplus units such as, யார்கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் வாங்குறாங்க? சேவ் பண்ணுற பீப்புள், இல்லைனா சர்ப்ளஸாக வச்சுருக்க பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம்? அவங்க ஹவுஸ் ஹோல்டு இண்டிவிஜுவல் பீப்புளாக இருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸ் ஃபர்ம்ஸாக இருக்கலாம், ஆர் பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் ஆர் கவர்மெண்ட். ஸோ தே ஆல் ஆர் இம்பார்ட்டன்ட் ரோல் பிளேடு பை ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ இவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் ஃபண்ட்ஸை வாங்கி சேவ் பண்ணுறது தான் யாரோட வேலை? ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட வேலை. எப்படி சேவ் பண்ணுறாங்க? இருக்கிறவங்கக்கிட்ட, அதாவது சர்ப்ளஸாக இருக்கிறவங்கக்கிட்ட இருந்து வாங்கி டிஃபிசிட் இல்லாத ஷார்ட்டேஜாக இருக்கிறவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ தட் இஸ் நோன் அஸ் சேவிங்ஸ் மொபைலைசேஷன். செகண்ட் பாயிண்ட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட். Financial market plays a key role in arranging the investment of funds thus collected in those units which are in need of the same. ஃபஸ்ட் பாயிண்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த பர்சன்ஸ்டேருந்து ஃபண்ட்ஸை வாங்கி யார்கிட்ட இல்லையோ, அதாவது யாருக்கு நீடடாக இருக்கோ அவங்களுக்கு ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ சர்ப்ளஸாக வச்சுருக்க பர்சனுக்கு திஸ் இஸ் செட் டு பி ஏ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். The third point is national growth. That is, financial market contribute to nation's growth by ensuring an unfettered flow of surplus funds to deficit units. அதாவது எந்த பிரேக்குமே இல்லாமல், அதுதான் அன்ஃபெட்டட் ஃப்ளோ. ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் எதுவும் பிரேக் இல்லாமல் யார்கிட்ட சர்ப்ளஸ் இருக்கோ அவங்கக்கிட்டேருந்து டிஃபிசிட், ஷார்ட்டேஜாக இருக்கிற பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. சர்ப்ளஸ்ன்றது எக்ஸஸாக இருக்கிறது. ஸோ எக்ஸஸாக இருக்கிற பர்சன்ட்டு ஷார்ட்டேஜாக இருக்க பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒர்க் யார் பண்ணுறா? ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ அப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரி க்ரோத் ஆகுது. தட் இஸ் நோன் அஸ் நேஷ்னல் க்ரோத். ஸோ ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் ப்ரொடக்டிவ் பர்பஸஸ் இஸ் ஆல்சோ மேட் பாசிபிள் அண்ட் இட் லீட்ஸ் டு ஓவரால் எக்கனாமிக் க்ரோத். அதாவது ஷார்ட்டேஜ் டு டெஃபிசிட் மட்டும் இல்லை, நியூவாக ப்ரொடக்ஷன் பண்ணுற பீப்புள்ஸ்க்கும் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. That is known as productive purposes. The fourth point is entrepreneurship growth. Entrepreneurshipனு ரீட் பண்ணாதீங்க, it is entrepreneurship. Already I said in 11th standard. Yes. So this financial market, it contributes to the development of entrepreneurial class by making available to the necessary financial resources. ஆண்டர்ப்ரனர்ன்றது நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க, தொழில் முனைவோர் சொல்கிறோம்ல, அவங்க தான் ஆண்டர்ப்ரனர். ஸோ அவங்களோட க்ரோத்துக்காகவும் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். இப்போது இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட்டுக்கும் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ த டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஹெல்ப்ஸ் அண்ட் அக்ஸலரேட்டட் growth of industrial and economic development of a country. ஸோ மேலே பார்த்த எல்லா காம்போனன்ட்ஸும் சேர்ந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட்லேருந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? இண்டஸ்ட்ரீஸ், அதாவது நியூவாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு ரேசிங் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அண்ட் சொசைட்டிஸ் வெல்பீயிங். ஸோ இதனால் ஒரு இண்டிவிஜுவலோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கும் இம்ப்ரூவ் ஆகுது, சொசைட்டியும் இம்ப்ரூவ் ஆகுது. யாரால்? இது எல்லாமே ஃபினான்ஷியல் மார்க்கெட்டால். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அண்ட் நேஷ்னல் டெவலப்மெண்ட், நேஷ்னல் க்ரோத், இண்டிவிஜுவலோட டெவலப்மெண்ட், சொசைட்டியோட வெல்பீயிங் எல்லாருக்காகவுமே சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நியூ இஷ்யூ மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். தட் இஸ் ப்ரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மீனிங். The new issue market, the marketplace for new shares. Secondary market, the place where formerly issued securities are traded, அதாவது ரீசேல் மார்க்கெட். நியூ இஷ்யூ மார்க்கெட்ன்றது பிரைமரி மார்க்கெட். See children, this in your book it is in page number 27. After this role functions is there, I'll teach you in the last that one. ஸோ நியூ இஷ்யூ மார்க்கெட் மீன்ஸ் ஷேர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக டீல் ஆகிற ஒரு மார்க்கெட், அதுதான் நியூ இஷ்யூ மார்க்கெட்.
கம்பெனிஸ்லேருந்து டேரெக்டாக இன்வெஸ்டர்ஸ்க்கு டீல் ஆகும். அதே செகண்டரி மார்க்கெட்டுன்னு பார்த்தா இன்வெஸ்டர்ஸ் டு இன்வெஸ்டர்ஸ் டீல் ஆகும். கம்பெனிலேருந்து டேரெக்டாக வாங்காமல், இப்போ நான் ஒரு இன்வெஸ்டார், நான் ஷேர் வாங்கியிருந்தேன்னா நான் நெக்ஸ்ட் இன்வெஸ்டாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன் இல்லை சேல் பண்ணேன்னா அப்போது அந்த ட்ரான்சாக்ஷனை நம்ம செகண்டரி மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் பாயிண்ட் இஸ் பையிங். இங்கே வந்து ப்ரைமரி மார்க்கெட்டில் இட் ஹேப்பன்ஸ் டைரக்ட்லி, அதாவது கம்பெனி டு இன்வெஸ்டார். பட் செகண்டரி மார்க்கெட்டில் இன்டைரக்ட், கம்பெனிலேருந்து ஒரு இன்வெஸ்டாருக்கு ரீச் ஆகிட்டு அப்புறம் தான் நெக்ஸ்ட் பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தேர்ட் ஒன் ஃபினான்சிங், அதாவது இட் சப்ளைஸ் ஃபண்ட்ஸ் டு பட்டிங் என்டர்பிரைசஸ், அதாவது நியூவாக பட்டிங்கிறது மொட்டு விடுறது, நியூவாக ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனிஸ் அண்ட் ஆல்சோ டு எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ், ஏற்கனவே இருக்கிற கம்பெனிக்கு என்ன பர்பஸ்க்காக, ஃபார் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் டைவர்சிஃபிகேஷன், இன்னும் அவங்களுடைய கம்பெனி பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன் செகண்டரி மார்க்கெட் இட் டஸ் நாட் ப்ரொவைட் ஃபண்டிங் டு கம்பெனிஸ்க்கு தான் போய் சேரும்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் டு இன்வெஸ்டர்ஸ் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்க போகுது. த ஃபோர்த் பாயிண்ட் இஸ் ஹவு கேன் செக்யூரிட்டிஸ் பி சோல்ட். இன் ப்ரைமரி மார்க்கெட் ஒன்லி ஒன்ஸ், அதாவது கம்பெனிலேருந்து டேரெக்டாக இன்வெஸ்டர்ஸோட ஸ்டாப் ஆகிடும். பட் செகண்டரி மார்க்கெட்டில் மல்டிபிள் டைம்ஸ், அதாவது இன்வெஸ்டார் டு இன்வெஸ்டார் அப்படி சேஞ்ச் ஆகிட்டே போக போகுது. ஸோ இட் இஸ் செட் டு பி மல்டிபிள் டைம்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பையிங் அண்ட் செல்லிங் பிட்வீன், யார் ரெண்டு பேருக்குள்ளே நடக்க போகுது. ப்ரைமரி மார்க்கெட்டில் கம்பெனி அண்ட் இன்வெஸ்டர்ஸ், அது செகண்டரி மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ் டு இன்வெஸ்டர்ஸ். சிக்ஸ்த் பாயிண்ட் இஸ் கெயின்டு பர்சன், யார் இதில் கெயின் பண்ணுறா. இன் ப்ரைமரி மார்க்கெட் கம்பெனி, இன் செகண்டரி மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ். செவன்த் பாயிண்ட் இஸ் இன்டர்மீடியரி, யார் இதில் இருக்கிற இன்டர்மீடியரி பர்சன், இடைத்தரகர் யார். இன் ப்ரைமரி மார்க்கெட் இட் இஸ் அண்டர்ரைட்டர்ஸ் அண்ட் இன் செகண்டரி மார்க்கெட் இட் இஸ் broker. The person name is said like that. Eighth point is price. In primary market fixed price, in secondary market it fluctuates. It depends upon the demand and supply force. According to the demand the price varies. The ninth point is organizational difference. Not rooted to any specific spot or geographical location. Primary market பர்டிகுலராக இந்த லொக்கேஷன் தான் அப்படின்னு சொல்லலை. பட் செகண்டரி மார்க்கெட், there is a mistake children, you see your book, it has a physical existence. அதாவது செகண்டரி மார்க்கெட் நடக்கிற பிளேஸ் எப்போவுமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இட் இஸ் செட் அஸ் இட் ஹேஸ் எ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் அசட்ஸ். த நெக்ஸ்ட் பேஜ் children, page number 28. Financial asset, this question is long answer, fifth question. If this question is given in new book, it will be given as types of financial market. But already in long answer, second question is also different kinds of financial market, and fifth question is also kinds of financial market. So change the fifth question to financial assets and study this. Okay, the meaning will be given in do you know part. Yes, I think it is in fifth line. A financial asset is one which is used for production or consumption or for further creation of assets. ஸோ ஃபினான்ஷியல் அசெட்ன்றது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது, ஏதாவது ப்ரொடக்ஷன் பர்பஸ் இல்லைனா நம்மளுடைய கன்சம்ஷன் பர்பஸ்க்காக அதை வச்சு இன்னும் ஃபர்தராக அசெட்ஸ் க்ரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், A buys equity shares and these shares are financial assets since they earn income in future. ஏன்னா அசெட் ஷேர்ஸ் வாங்கினா என்ன கிடைக்க போகுது, டிவிடெண்ட் கிடைக்க போகுது, அதை வச்சு ஏர்ன் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் செட் டு பி ஃபினான்ஷியல் அசெட். But physical assets are not useful for further production of goods or for earning income. Physical assets வச்சு அந்த மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், A buys land and buildings or gold and silver. These physical assets cannot be used for further production. So they are useful for consumption only. I will say another example. இப்போ நம்ம ஒரு பில்டிங் வாங்கி நம்மளுடைய ஓன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஃபிசிக்கல் அசெட். அதே பில்டிங்கை வாங்கி நம்ம வாடகைக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன அசெட், ஃபினான்ஷியல் அசெட். ஏன்னா நம்ம ரெண்ட்டு கொடுக்கும்போது நமக்கு அதிலிருந்து இன்னும் நம்ம அமௌண்ட்டை கெயின் பண்ண போகிறோம். அப்போது அது என்னவாயிடும், ஃபினான்ஷியல் அசெட். ஸோ ஃபிசிக்கல் அசெட்ன்றது வாங்கி நம்மளோட பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது, கன்சியூம் பண்ணுறது ஃபிசிக்கல் அசெட். ஃபினான்ஷியல் அசெட்ன்றது அதன் மூலமாக, அந்த அசெட் மூலமாக நமக்கு ஏதாவது ஃபினான்ஸ் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா அது ஃபினான்ஷியல் அசெட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மார்க்கெட்டபிள் அசெட், செகண்ட் ஒன் இஸ் நான் மார்க்கெட்டபிள் அசெட்ஸ். ஈஸி, வெரி ஈஸி only. Marketable assets means which can be easily transferred from one person to another person
without much hindrance. ஸோ மார்க்கெட்டபிள் அசட்ஸ் மீன்ஸ் ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு எந்த பேரியர்ஸும் இல்லாமல், தடங்கள் இல்லாமல் ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டபிள் அசட்ஸ். எக்ஸாம்பிள் ஷேர்ஸ் ஆஃப் லிஸ்டட் கம்பெனிஸ், government securities also. Non-marketable assets means the assets cannot be transferred easily. They come under this category. ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியல, ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, நிறைய ஆப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இட் இஸ் non-marketable assets. Example, bank deposits, provident funds, pension funds and insurance policies. The next one is functions of financial market. It is given in your book page number 26 and this is long answer, fourth one. Yes, in this functions there are two types. One is intermediary and the second one is financial functions. So under intermediary function, the first one is transfer of resources. That is financial market facilitate transfer of real economic resource from lenders to ultimate borrowers. இது நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் தான். யார் லெண்ட் பண்ணுறாங்களோ, அதாவது யார் கொடுக்க ரெடியாக இருக்காங்களோ அவங்க கிட்டேருந்து தேவைப்படுற பர்சன் பாரோவர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறா? ஃபினான்ஷியல் மார்க்கெட். இது அவங்களுடைய இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன். இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறனால ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை ஒரு இன்டர்மீடியரின்னு நம்ம சொல்கிறோம். தட் இஸ் நோன் அஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்ஸஸ். செகண்ட் ஒன் இஸ் என்ஹான்சிங் இன்கம். Financial market allow lenders to earn interest or dividend. Interest என்றது debenture holders கொடுக்குறது, dividend என்றது shareholders கொடுக்குறது. So on their surplus investable funds and thus contributing to the enhancement of the individual and the national income. இன்கம் கெயின் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஒரு பர்சன்கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஷேர்ஸாக இருந்தால் டிவிடெண்ட் கிடைக்க போகுது, டிபென்ச்சர்ஸாக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகுது. ஸோ லெண்டர்ஸ்க்கு எப்படினாலும் இன்கம் கெயின் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் என்ஹான்சிங் இன்கம். ஸோ ஒரு பர்சன் இன்கம் கெயின் பண்ணுறதுக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ செட் டு பி அன் இன்டர்மீடியரி ஃபங்க்ஷன், ஒரு புரோக்கர் மாதிரி. The third point is productive usage. Financial market allow for the productive use of the funds borrowed and thus enhancing the income and the gross national production. இப்போ ஃபினான்ஷியல் மார்க்கெட் என்ன பர்பஸ்க்காகவும் ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க? ப்ரொடக்டிவ் யூஸ்க்காகவும். இது ஏற்கனவே எங்கே பார்த்தோம்? ரோலில் பார்த்தோம். அதாவது இண்டஸ்ட்ரியோட டெவலப்மெண்ட், ப்ரொடக்ஷன் பர்பஸ்க்காகவும் இவங்க ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ தட் இஸ் நோன் அஸ் ப்ரொடக்டிவ் யூசேஜ். ஃபோர்த் ஒன் இஸ் கேபிட்டல் ஃபார்மேஷன். திஸ் ஆல்சோ கம்பெனியோட கேபிட்டல்ஸ் ரைஸ் ஆகும், இட் இஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் ப்ரொவைட் எ சேனல் through which new savings flow to aid capital formation of the country. ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலமாக கம்பெனியோட கேபிட்டலும் ரைஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரைஸ் டிட்டர்மினேஷன். That is financial markets allow the determination of the price of the traded financial asset through the interaction of buyers and sellers. ஸோ இப்போ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. எப்படி அந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க? பையர்ஸும் செல்லர்ஸும் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்குது, அதை வச்சு தான் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும்? ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ தே ப்ரொவைட் எ சிக்னல் ஃபார் த அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் இன் த எக்கனாமி பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை through the mechanism called price discovery process. ஸோ இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைவை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த ப்ராசஸ், அந்த மெக்கானிசம் பேர் தான் ப்ரைஸ் டிஸ்கவரி ப்ராசஸ். ஸோ இந்த ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ப்ரைஸ் கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் ஒன்று சேல் மெக்கானிசம். எப்படி சேல் பண்ணுறாங்க, அதுக்கான வழிமுறைகள். ஃபினான்ஷியல் மார்க்கெட் ப்ரொவைட்ஸ் எ மெக்கானிசம் ஃபார் செல்லிங் ஆஃப் ஃபினான்ஷியல் அசட் பை an investor so as to offer the benefit of marketability and liquidity of such assets. ஒரு இன்வெஸ்டர் இல்லை லெண்டர் ரெண்டுமே சேம் தான். அந்த பர்சன் அவரோட அசட்ஸை சேல் பண்ண ரெடியாக இருக்கார் அப்படின்னா அதனால் அவருக்கு என்ன பெனிஃபிட், அதாவது அவரோட அசட்ஸ் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் மூவ் ஆகுது, அந்த அசட்ஸோட லிக்யூடிட்டி எந்த அளவுக்கு இருக்குது. லிக்யூடிட்டி மீன்ஸ் ஈஸியாக எந்த அளவுக்கு கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக கன்வெர்ட்டபிள் கேஷ் மூலமாக அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிது, இன்வெஸ்டருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிது, எந்த அளவுக்கு சேல் பண்ணுறாரு. தட் இஸ் நோன் அஸ் சேல் மெக்கானிசம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃபர்மேஷன். த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸ் இன் த ஃபினான்ஷியல் மார்க்கெட் ரிசல்ட்ஸ் in the generation and consequent dissemination of information to the various segments of the markets so as to reduce the cost of transaction of financial assets.
ஸோ இன்ஃபர்மேஷன் மீன்ஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது. கான்சிக்வெண்ட் டிசெமினேஷன் அதோட மீனிங் என்ன, இங்கே ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது. இன்ஃபர்மேஷன்ஸ் எந்த பேரியர்ஸும் இல்லாமல் மார்க்கெட் செக்மெண்ட்டில் எந்த பார்ட்டுக்கு வேணாலும் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அப்படி ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுதுங்கும் போது எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகிடும். யார் எவ்வளோ அசட் சேல் பண்ண போகிறா, யார் லெண்டர், யார் பாரோவர், யாருக்கு மணி நீடடாக இருக்குது, யார்கிட்ட நிறைய சர்ப்ளஸ் இருக்குது, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே மார்க்கெட்டோட செக்மெண்ட்ஸ் எல்லா பிளேஸ்லையும் ரீச் ஆக போகுது. அதனால் அந்த அசட் நம்ம சேல் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட டிரான்சாக்ஷன் காஸ்ட், அதை சேல் பண்ணுறதுக்கான ப்ரோக்கரேஜ் இல்லை வேறு ஏதாவது சார்ஜஸ் பே பண்ண வேண்டியதாக இருந்தால் அந்த சார்ஜஸ் லெஸ் ஆகும். ஏன்னா இன்ஃபர்மேஷன் எல்லாருக்குமே ரீச் ஆகிட்டது அப்படின்னால அதோட ஸ்ப்ரெட்டிங் காஸ்ட் நமக்கு லெஸ் ஆக போகுது. ஸோ தட் இஸ் known as information. The next function is financial function. Below that only 3 points. First one is providing the borrowers with funds so as to enable them to carry out their investment plans. இங்கே யார், பாரோவர்ஸ்க்கு ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ பாரோவர்ஸ்க்கு ஃபண்ட்ஸ் கொடுக்குறதுனால யாரோட இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்கிட்டருந்து வாங்கி யாருக்கு பாரோவரோ யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ தட் இஸ் known as ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன். ஃபினான்ஸு இங்கே என்ன லெண்டர்கிட்ட இருந்து பாரோவருக்கு வாங்கி சப்ளை பண்ணுறது. செகண்ட் ஒன் இஸ் ப்ரொவைடிங் த லெண்டர் வித் ஏர்னிங் அசட்ஸ் so as to enable them to earn wealth by deploying the assets in productive ventures. செகண்ட் பாயிண்டில் லெண்டர்ஸ் ஈஸியாக அசட்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க, அந்த அசட்ஸை வச்சு இன்னும் வெல்த் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ வெல்த்துன்றது சொத்து, இன்னும் சொத்து க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த சொத்து க்ரியேட் பண்ணுறதுனால அவங்களோட அமௌண்ட்டை ப்ரொடக்டிவ் வெஞ்சர்ஸ்ன்றது ஜாப், நியூ ப்ரொடக்டிவ் பர்பஸில் அவங்களோட மணியை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மீனிங். அதாவது இப்போ நான் தான் லெண்டர்னால் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இருக்கிற பாரோவர்ஸ்க்கு நான் அமௌண்ட்டை சப்ளை பண்ணுறேன். என்னோடய அமௌண்ட் கொடுக்குறதுனால எனக்கு அசட் சேருது, அதாவது சொத்து நான் நிறைய சேர்த்துக்க முடியுது. ஸோ அந்த சொத்தை வச்சு நான் இன்னும் ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இல்லை பாரோவர்ஸ் கொடுக்கும்போதும் அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக போய் சேர்ந்துடும். ஸோ டீப்ளாயிங்ன்றது மூவ் பண்ணுறது, இல்லை பிரிங்கிங் இன்டு ஆக்ஷன். தேர்ட் பாயிண்ட் இஸ் ப்ரொவைடிங் லிக்விடிட்டி இன் த மார்க்கெட் ஸோ as to facilitate ட்ரேடிங் ஆஃப் ஃபண்ட்ஸ். இட் இஸ் வெரி ஈஸி. லிக்விடிட்டி கண்டிஷன் இருக்கணும் மார்க்கெட்டில், அப்போ தான் ஃபண்ட்ஸ் வந்து ஈஸியாக பையிங் அண்ட் செல்லிங் ப்ராசஸ் நடக்கும். லிக்விடிட்டின்றது ஈஸியாக கன்வெர்ட் ஆகணும், கேஷாக எந்த பேரியர்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக மூவ் ஆகணும். அசட்ஸ் ஈஸியாக கேஷாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபண்ட்ஸ் ட்ரேடிங் ப்ராசஸ், பையிங் அண்ட் செல்லிங் ப்ராசஸ் ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ தீஸ் ஆர் த ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். Yes children, in today's class we discussed role of financial market, then difference between primary market and secondary market, types of financial assets, meaning of financial assets, and then functions of financial market also. I think we completed this lesson. We completed financial markets, that is introduction to financial markets. So in the next class we will start with the next lesson, chapter 5. Thank you children.